ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம என்னடா எடுத்தோன்னே மான் தோப்பெல்லாம் காட்டுறோன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, இது மகாராஷ்டிராவில் உள்ள கொக்கன் பீச்சுக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ போயிருந்தோம்னா நான் போகலை, எங்கள் அத்தா அங்கே தான் இருக்காங்க, பூனாவில் இருக்காங்க. ஸோ அங்கே பூனேயில் இருக்கிறனால அவங்க இன்றைக்கி ஹோலி, அதனால் அவங்களுக்குலாம் லீவ் விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த ஹோலியை கொண்டாடுறதுக்காண்டி அவங்க கொக்கன் பீச் போயிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் மட்டும் எனக்கு பார்க்க அனுப்புனாங்க. சரி, நான் மட்டும் பார்த்தா போதாதுல, அதனால் உங்களுக்கும் காட்டுன்னு இந்த இடத்த எடுத்தேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இடம். நம்மலாம் இந்த மாதிரி இடத்துக்கு எப்போ போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நான் போகலைனாலும் எங்கள் அத்தா எனக்காண்டி பார்க்கறதுக்காண்டி இந்த வீடியோஸ்லாம் எனக்கு அப்பப்போ எங்கெங்கே போகிறாங்களோ எனக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நான் பார்த்தா மட்டும் காணாதுன்னு நீங்களும் பார்க்கணும் என் கூட சேர்ந்து. அதனால தான் இந்த வீடியோஸ் போட்டுவிட்டேன். அது இருந்து குட்டி கிராமம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் சுற்றி சூப்பராக இருக்குது. ஹோட்டல் எல்லாமே நல்ல வசதியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாந்தோப்பு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பீச்சை பார்த்திங்கன்னா செம வியூ சூப்பராக இருக்குது. பீச் வேறு லெவலில் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்கில் குளிக்கினாலும் குளிக்கலாம். ஸ்விம்மிங் ஃபால் அந்த தண்ணியில் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஆர்டர் கொடுத்தாங்களே அவங்களே பண்ணி தருவாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச் நம்ம ஈவினிங் டைம் போகிறனால கொஞ்சம் சன்செட்டு அதெல்லாம் பார்க்கலாம்ல, சூப்பராக வியூ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் போய் அங்கே பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்ஸ்க்கு எல்லா இடமும் இருக்குது. ஒட்டகம், அதுக்கப்புறம் எல்லாமே அங்கே வசதி நல்லா இருக்குது. சூப்பரான கிளைமேட்டுங்க. நம்ம ஊர் பீச்சோட அங்கே பீச் நல்லா நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்கிறதோட கடல் அலை ரொம்ப இல்லை. ஸோ கடல் அலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது கடல் அலை நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஃபோர்ஸாக வரும், ஆனால் அது கடல் அலை கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லோரும் குளிக்க வைக்க எல்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. பீச் பார்க்க அழகாக இருந்தது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது பூனேலேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச் போங்க, கொக்கன் பீச். அங்கே இன்றைக்கி ஹோலினால எல்லா மக்கள்லாம் என்ஜாய் பண்ணதுக்காண்டி வந்தாங்க. ஸோ பீச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீப் ரைடு மாதிரி போகுது, பைக் ரைட் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டக ரைடு இருந்தது. சன் பார்க்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி பீச்சுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லுங்கள். அந்த பீச்சுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சாங் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள், சரியா? நீங்கள் சொல்கிற சாங்கை தான் நான் என் ஷார்ட்ஸில் போடுவேன். ஸோ அதனால் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயசானவங்க கூட வயசில் ஒட்டகத்தில் ஏறி போனாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பீச் பாருங்கள், கடல் எவ்வளோ உள்ள அழகாக இருக்குதுன்னு. ரொம்ப பெரிய அலையில் எதுவுமே வரல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. போனதுக்கு மட்டும் சன்செட் பார்க்கணுக்காண்டி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சன்செட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துச்சு. பாருங்கள் எட்டாவது அந்த எவ்வளோ பெரிய சாரீ கட்டிட்டு ஒட்டகம் ஏறிட்டாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மக்கள்லாம் ஒரு யாரும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நம்ம யாரும் அந்த ஒட்டகமே கிலோ போல, அது வேறு விஷயம். சரி இருக்கட்டும், அவங்க ஏறிட்டு போகிறாங்க. பைக் ரைஸு, கடல் அவ்வளோவா நீட்டாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி நீங்களாம் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? ஸ்நாக்ஸ் கொண்டு போவீங்களா இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களான்னு சொல்லணும். ஸோ அவ்வளோதான் கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், நீங்கள் இருக்கிறத போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து யார் எங்கே போகிறோமோ அதை கண்டிப்பாக போட்டுடுறேன். ஸோ நான் போகாட்டாலும் எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு அங்கேருந்து அனுப்பிவிட்றாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் தான் நான் உங்களுக்கு அப்பவும் காட்டுறேன். நம்ம துபாயில் இருக்கிற மாதிரி அந்த ஜீப்பை பாருங்கள், துபாயில் இந்த மாதிரி ஜீப்பை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம். அங்கேயே நம்ம ஃபிஷ் வாங்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நிறைய இது இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இது மகாராஷ்டிராவில் கொக்கன் பீச் தான். கண்டிப்பாக வந்துட்டால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு போங்க. அங்கே போய் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. நினைக்கிறேன்